அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மேக்ஸ் விஜயன். ஸோ இன்றைக்கி அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கொஸ்டினில் இன்றைக்கி நம்ம 3வது வீடியோ பார்க்குறோம். இல்லைங்களா? ரைட். என்ன கொஸ்டின் அப்படின்னா, வெரி சிம்பிள். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்பனை செய்கிறார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால், அதனால் நான் வச்சுக்கிங்க, 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 20% இருந்திருக்கும். இனி மடிக்கணினி அடக்க விலையை காண்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு பெருசாக ஃபார்முலா வச்சு போடணும் அவசியம் கிடையாது. நம்ம சிங்கிள் லைனில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கணக்கை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். என்ன அப்படின்னா நல்லா நான் வச்சுங்க, 12% லாபம். ஓகேங்களா? ஸோ லாபம் அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணால் அதை 1200 கூடுதலாக விற்கும்போது 12லேருந்து லாபம் எவ்வளோவா மாறுது அப்படின்னா 20% மாறிடுச்சு. இல்லைங்களா? ரைட். அதனால் நம்ம வச்சுங்க, 12% லாபத்துக்கு விற்றாரு. அந்த லாபத்தில் இருக்கும்போது 1200 இல்லைங்களா எக்ஸ்ட்ரா ஓகேவா கூடுதலாக விற்கும்போது அவருக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 20% லாபம் கிடைக்கிது. இல்லை அப்படின்னா அடக்க விலை என்ன? வெரி சிம்பிள். இந்த 12க்கும் 20க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 8%. இந்த 8% தான் இந்த அமௌண்ட்டு. இந்த 8% எதனால் வந்துச்சு அப்படின்னா, இந்த 1200 கூடுதலாக விற்பனை செய்ததால் அந்த 8% நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த 8% நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 8/100. ஸோ 8 பங்கு தான் 1200. ஸோ அப்போ 1200 கிடைக்குன்னா 8 எதால் பெருக்குன்னா 1200 கிடைக்குன்ற விஷயத்த பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெரி சிம்பிள். 1200ல் எத்தனை 8 இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1 8 8, மீதி 4 40, 8 40, இங்கே ஒரு 0. ஸோ 1500ஆல் பெருக்கணும். சாரி, 150ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1200 கிடச்சிரும். ஸோ அதே கீழே அதே 150ஆல் தான் என்ன பண்ணணும், பெருக்கணும். ஸோ நமக்கான ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா, ஓகேங்களா, 15,000. எவ்வளவு? 15,000. அவ்வளோதான். ஸோ இதில் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். இதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. இது என்ன விஷயம்னா, 12% லாபத்துக்கு விற்பனை செய்யும் போது ஓகே ஒரு மடிக்கணினியை விற்பனை செய்கிறாரு. அப்படி இல்லாமல் அதை என்ன பண்ணது, கூடுதலாக 1200 விற்கும்போது அவருக்கு லாபம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20% அதிகரிச்சிருச்சு. அப்படின்னா அடக்க விலை. அப்போ இந்த 12லேருந்து 20க்கு போகுது அப்படின்னா எதனால் போகுது அப்படின்னா இந்த 1200ஆல் தான் போகுது. ஸோ அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 8%. ஸோ அந்த 8% எதனால் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த 1200 கூடுதலாக விற்பனை செய்ததால். இல்லைங்களா? ஸோ அப்போ 8% தான் இந்த 1200. ஸோ அவ்வளோதான். இதே ஃபார்மேட்டில் வச்சு கணக்கு போட்டுடலாம். புரியுங்களா? ரைட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.